திவ்யாவோட ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் திக்கா வளரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசையா இருக்கு. எனக்கு மைக்ரோ பிளேடிங்லாம் வேண்டாம். என்னோட ஐப்ரோஸே திக்கா இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி எதுவும் செய்யாம டைரக்ட்டா போய் மைக்ரோ பிளேடிங் இல்லைன்னா ஐப்ரோ டாட்டூ இதெல்லாம் செய்யும்பொழுது அந்த விளைவு என்னவா இருக்கும் அப்படின்றது சொல்லவே முடியாது. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. அது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐப்ரோ திக்கனிங் ஆயில் அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்றும் புதுசு கிடையாது. ஜஸ்ட் அது வந்து கேஸ்டர் ஆயில் தான். ஸோ அந்த கேஸ்டர் ஆயில் எவ்வளோ நல்லதுன்னு நம்ம அம்மா பாட்டி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நமக்கு மாடலா இருக்கிறவங்க திவ்யாவோட ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் திக்கா வளரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசையா இருக்கு. எனக்கு மைக்ரோ பிளேடிங்லாம் வேண்டாம். என்னோட ஐப்ரோஸே திக்கா இருக்கிற மாதிரி ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு ரொம்ப தேவையா இருக்கிறது அதுதான். நிறைய பேர் அவங்களுடைய ஐப்ரோஸ் திக்கன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிக்மெண்ட் இம்ப்ளான்ட் பண்ணிக்கிறாங்க. சில பேருக்கு சூட் ஆகுது, சில பேருக்கு அது ரொம்ப டார்க் ஆகிடுது. அதனால அதை எடுக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு சேஞ்ச். இந்த மாதிரி முகத்தில் பெர்மனெண்ட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணும்பொழுது கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யணும். அது மாதிரி ஒரு நாள் நீங்கள் டார்க்காக அப்ளை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சது இல்லை உங்கள் ஃபேஸ்க்கு சூட் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் டைரெக்டாக போய் மைக்ரோ பிளேடிங் இல்லைன்னா ஐப்ரோ டாட்டூ இதெல்லாம் செய்யும்பொழுது அந்த விளைவு என்னவா இருக்கும் அப்படின்றது சொல்லவே முடியாது. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. அது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐப்ரோ திக்கனிங் ஆயில் இருக்குது. இந்த ஆயிலை நான் அப்ளை பண்ணி அவங்களுக்கு செய்ய போகிறேன். பாருங்கள். ஐப்ரோ திக்கனிங் ஆயில் அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்றும் புதுசு கிடையாது. ஜஸ்ட் அது வந்து கேஸ்டர் ஆயில் தான். ஸோ அந்த கேஸ்டர் ஆயில் எவ்வளோ நல்லதுன்னு நம்ம அம்மா பாட்டி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. விளக்கெண்ணெய் கொஞ்சம் தடவுங்க, அது சரியாயிடும் அப்படின்னு. எல்லா பிரச்சனைகளும் இந்த மாதிரி ஹேர் வளரல அப்படின்ற போது விளக்கெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. ஐப்ரோ திக்கனிங் ஆயிலில் இது கூட ரோஸ்மெரி, துளசி எல்லாமே கலந்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்டிமுலேட்டிங். அதனால அந்த ரூட்டை போய் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணும். அதுதான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஐப்ரோ திக்கனிங் ஆயில் ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 4-5 சொட்டு இருந்தால் போதும். நைட் டைமில் படுக்க போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பார்லரில் அதை ட்ரீட்மெண்ட்டாக செய்வோம். அதை எப்படி செய்கிறோன்னா ஜஸ்ட் இந்த ஐப்ரோஸில் இதை அப்ளை பண்ணிடுவோம். வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக இந்த மாதிரி ரவுண்ட் மூவ்மெண்ட்ஸில் ஒரு ஐப்ரோலையும் ஒரு 2 minutes 3 minutes வரையில் மசாஜ் கொடுக்கலாம். இது மாதிரி மேலேயும் சைட்லேயும் வர மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் செய்ய போகிறேன். இந்த சைட்லேயும் பிடிச்சிட்டு எவ்வளோ ஈஸியானது, சைடு எஃபெக்ட் இல்லாதது. ஸோ கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இப்படி உங்களோட ஐப்ரோஸில் லைட்டாக 2 விரலில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்படி செய்கிறதுனால இப்படி நார்மல் மசாஜ், ரவுண்ட் மசாஜ் இதெல்லாம் செய்கிறதுனால அந்த ரத்த ஓட்டம் அந்த இடத்துக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் போட்டிருக்கிற அந்த விளக்கெண்ணையும் நல்லா போய் ஒர்க் ஆகும் உள்ள. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாலே ஒரு 7:30க்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் பில்லோலெல்லாம் ஒட்டாமல் இருக்கும். லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக பில்லோவில் போய் வேஸ்ட் ஆகிடும். அதனால ஒரு 7:30க்கு நீங்கள் இந்த ஐப்ரோ திக்கனிங் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் படுக்கலாம். காலையில் பார்க்கும்போது அந்த ஆயிலே இருக்காது, ஒன்றும் இருக்காது, நல்லா அப்சார்ப் ஆகிருக்கும். ஒரு மாதத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஐப்ரோஸ் நல்லா திக்கனாகவும் டார்க்கனாகவும் ஆகியிருக்கும். ஸோ அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இப்போ நாங்கள் எப்படி அதை செய்கிறோன்றதை பாருங்கள். மசாஜ் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டீம் கொடுக்க போகிறேன். நீங்கள் கண்ணு மூடி வச்சுக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் மூமெண்ட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்மளுடைய ஐப்ரோஸ் கிட்ட தான் வந்து முடியுது. நம்ம கண்களை ரொம்ப சுருக்கி சுருக்கி பார்க்குறோம். ரொம்ப நம்ம டென்ஷனாக இருக்கும்பொழுது கண்களில் காட்டிடும். அதுவும் அந்த ஐப்ரோஸில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால தானோ என்னவோ சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும்பொழுது முடி கொட்டிடும், ஐப்ரோஸில் இருக்கிற ஹேரே விழுந்துடும். ஸோ அதனால் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மசாஜே நம்ம கொடுக்குறோம். ஃபுல்லாக அப்படியே அப்சார்ப் ஆகிடுச்சு. கண்ணை மூட சொல்லிவிட்டு அவங்களுடைய ஐப்ரோஸ்க்கு மேலே கொஞ்சம் ஸ்டீம் கொடுக்க போகிறோம். கண் முடிக்கோங்க. ஸ்டீம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு நல்லா இன்னும் அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுனால. இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப திக்கான ஒரு ஆயில், அது வந்து ரொம்ப விஸ்கஸாக இருக்கும். அதனால் அதோட அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மேலே இந்த மாதிரி ஸ்டீம் கொடுக்கலாம். வீட்டில் செய்யும்பொழுது ஹாட் டவல் எடுத்து ஒரு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு, ஹாட் வாட்டரில் டவலை டிப் பண்ணி புழிஞ்சு எடுத்து கூட ஒத்துற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் இப்போ நான் செய்கிறது வந்து ஸ்டீமோட கொடுக்குறேன். இந்த பக்கம் ஸோ நல்லா ஸ்டீம் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம். இதுக்கு மேலே, இந்த ஸ்டீம் பண்ணதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு ரேப் ஷீட்டால் ரேப் பண்ண போகிறேன். இது பலதுக்கும் யூஸ் பண்ணுவோம் பார்லரில் இந்த ரேப் ஷீட்டை. ஸோ இப்போ இவங்களோட இந்த ஐப்ரோக்கு மேலே இதை போடணுன்ற போது இதை கட் பண்ணிக்கிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா அப்படியே அப்சார்ப் ஆகும். வீட்டில் செய்யும்பொழுதும் உங்களுக்கு ரேப் ஷீட் கிடச்சிதுன்னா இந்த ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒத்தடம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ரேப் ஷீட்டை இந்த மாதிரி போடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. இப்போ ரேப் ஷீட்டை நான் எடுத்துடுறேன். இங்கே தொட்டு பார்க்கும்போது வார்மாக இருக்கும் ரொம்ப. ஸோ இது மாதிரி நம்ம தினமுமே செய்யலாம். ஒரு மாதம் செய்யும்பொழுது ரொம்ப நல்ல வித்தியாசத்தை பார்க்க முடியும். அண்ட் அந்த பெர்மனெண்ட்டான ஒரு சேஞ்சையும் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமெடிஸ் நீங்களும் விடாமல் செய்யுங்க. இது நாங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு செஞ்சதுனால இதை உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.